நெட்டமாரி எங்க கூட எவ்வளவு ஜாலியா இருப்பா தெரியுமா? அவ அழுதே நாங்க பார்த்தது கிடையாது. எப்பவுமே அவ்வளவு சந்தோஷமா இருப்பா. தன்னை சுத்தி இருக்கவங்களையே சந்தோஷமா பார்த்துப்பா. யாராவது வருத்தப்பட்டா அவங்க உடனே சிரிக்க வச்சிருவா. அப்படிப்பட்ட பொண்ணு அவ. உங்களை லவ் பண்ண பிறவே ஆளே மாறிட்டா. எப்பவுமே உங்களை நினைச்சு நினைச்சு இது வரைக்கும் அழுதுகிட்டு தான் இருக்கா. கீதா, என்ன சொல்ற? ஆமா, அவளை லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டீங்கல்ல நீங்க. உங்க அம்மா அப்பா தான் முக்கியம்ட்டு வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டீங்கல்ல. இப்போ அவளுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. சே, இதுக்கு எதுக்கு நீங்க அவளை லவ் பண்ணணும்? அவ பாட்டுக்கு நிம்மதியா இருந்தா. தேவையில்லாம லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. கீதா, அப்படின்னா நெட்டமாரி என்னைய மறக்கலையா? எப்படிங்க மறப்பா? எப்படி மறப்பா? அவ உங்களை உண்மையா லவ் பண்ண. கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் நீங்க எப்படியாவது வந்துட மாட்டீங்களான்னு நினைச்சா. என்னைய உண்மையா லவ் பண்ணா எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க போனோம்? வீட்ல அவளை கொட்டாயப்படுத்தினாங்க. அதனாலதான் இந்த கல்யாணத்தை அவ பண்ணிக்கிட்டா. அலமேலும் பாண்டி அண்ணனும் உங்க வீட்ல வந்து பேசினாங்க. ஆனா உங்க அம்மா ரொம்ப மோசமா பேசி அவங்கள விரட்டி விட்டுட்டாங்க. அப்படியா? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது என்ன? உங்க வீட்ல இருக்கவங்க சொல்லிதானே நீங்க வெளியூருக்கு போனீங்க. பாவம் நெட்டமாரி அவளை லவ் பண்ணி ஏமாத்திட்டீங்க. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? வீட்ல சொன்னாலும் உங்க அப்பா அம்மா ஏத்துக்கல. உங்க வீட்ல வந்து பேசினாலும் உங்க அப்பா அம்மா ஏத்துக்கல. பாவம் அவ உடைஞ்சு போயிட்டா. இந்த ஊரே அவளை தப்பா பேசிச்சு, கேவலமா பேசிச்சு. அதனாலதான் உங்க அப்பா அம்மா இவ்வளவு அவசர அவசரமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சாவது நிம்மதியா இருப்பான்னு பார்த்தா இப்போ அதுலயும் பிரச்சனை. அவளை கட்டிக்கிட்ட மாப்பிள்ள ஒரு குடிகாரனா இருந்திருக்கான். எதுக்குங்க நீங்க அவளை லவ் பண்றேன்னு சொன்னீங்க? உங்களாலதான் இவ்வளவு ப்ராப்ளமும். அவ பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருப்பா. என்ன 2-3 வருஷம் கழிச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ உங்களால ஒரு குடிகாரனுக்கு கட்டி வச்சுட்டாங்க அவளை. எதுக்கு இப்படி பண்ணீங்க? கீதா, என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது. நான் ஊர்ல இருந்து நெட்டமாரி கல்யாணத்தை அன்னைக்கு தான் இங்க வந்தேன். வந்த உடனே நெட்டமாரி கல்யாணம்னு எங்க அண்ணி சொன்னாங்க. எப்படியாவது கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடலான்னு ஓடி வந்தேன் கீதா. ஆனா நான் வர்றதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் நெட்டமாரிய மறக்கலாம் இல்ல. அவளே தான் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா. எங்க அம்மா தான் நீ வேலைக்கு போய் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி என்னை அங்க அனுப்பி வச்சாங்க. எனக்கு போறதுக்கு இஷ்டமே இல்லை. கிளம்பும் போது கூட நெட்டமாரிக்கிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு போயிடலான்னு நினைச்சு வந்தேன். ஆனா எங்க அண்ணன் விடல. என்னை கையோட கூட்டிட்டு போய் வேலையில விட்டுட்டு அங்க ஒரு பையன்கிட்ட வேற சொல்லிட்டு வந்துட்டான். நான் எங்கேயாவது எஸ்கேப் ஆனா உடனே ஃபோன் பண்ணி சொல்லிருங்கன்னு. இவ்வளவு நாள் கழிச்சுதான் என்னால அங்க இருந்து வரவே முடிஞ்சுது. அதுவும் நெட்டமாரி கல்யாணத்து அன்னைக்கு தான் நான் வந்தேன். வந்ததும் அவளுக்கு கல்யாணம் தெரிஞ்ச உடனே நிறுத்த நானும் வேக வேகமா வந்தேன். ஆனா அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என் கண்ணு முன்னாடியே அவ கழுத்துல தாலி ஏறிச்சு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா கீதா? என்ன சொல்றீங்க? ஆமா, அங்க இருந்து அழுதுகிட்டே இருந்தேன். நான் உங்க எல்லாரையும் பார்த்தேன், நெட்டமாரியும் பார்த்தேன். என்னை ஏமாத்திட்டான்னு நினைச்சு அழுதேன். எங்க அண்ணன் என்னையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். இவ்வளவு நேரம் வரைக்கும் நெட்டமாரி என்னை ஏமாத்திட்டான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ சொன்ன பிறகுதான் எனக்கே தெரியுது அவ என்னைய நினைச்சிட்டு இருந்திருக்கான்னு. ஆமா, அவ உங்களே தான் நினைச்சிட்டு இருந்த. கல்யாணம் முடியற வரைக்கும் நீங்க வந்துட மாட்டீங்களான்னு. ஆனா நீங்க வரவே இல்லை. நான் வந்தேன் கீதா. ஆனா அதுக்குள்ள அவ கழுத்துல தாலி ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால அங்க இருக்க முடியல, வந்துட்டேன். நான் நெட்டமாரி தான் என்னையும் ஏமாத்திட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நெட்டமாரி நீங்க தான் அவளை ஏமாத்திட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்படியே நினைச்சிட்டு போட்டோம், விடுங்க கீதா. அவ வாழ்க்கையாவது நல்லா இருந்துட்டு போட்டோம். சாரிங்க, நாங்க நீங்க தான் ஏமாத்திட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அலமேலக்காவும் பாண்டியனும் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா உங்க வீட்ல யாருமே சொல்ல மாட்டேன்னுட்டாங்க. அது மட்டும் இல்ல, நெட்டமாரி அம்மா வேற டக்குன்னு அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நீங்க வேலை செய்யற இடமா எங்களுக்கு தெரியாது, உங்க போன் நம்பர் கூட தெரியாது. அதனாலதான் அவளை எப்படியும் மனசை மாத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சோம். அவளுக்கு இந்த கல்யாணத்துல ஒரு துளி கூட இஷ்டம் இல்லை. நாங்க தான் அவளை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சோம். இப்ப வரைக்கும் அவ நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கா. புரியுது கீதா. நானும் நெட்டமாரிய தப்பா நினைச்சிட்டேன். இதுக்கு மேல அவ வாழ்க்கையில நான் குறுக்க வர மாட்டேன். நீங்க இந்த விஷயத்த நெட்டமாரிட்ட சொல்ல வேண்டாம். அவ புருஷன் கூட நல்லபடியா வாழ்ந்துட்டு போட்டோம். அப்ப நீங்க? நான் அவளை நினைச்சே வாழ்ந்துக்கிறேன் கீதா. போயிட்டு வரேன். ஐயோ பாவம், இவரும் உண்மையாதான் லவ் பண்ணி இருந்திருக்காரு. நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். பாவம், 2 பேர் வாழ்க்கையும் இப்படி ஆகி போச்சு. இப்ப என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் போய் இதை அலமேலுக்கிட்ட சொல்லுவோம். அலமேலே, அலமேலே, அலமேலே. கீதா, என்னாச்சு பே? எதுக்கு இப்படி எழுதிட்டு இருக்கா? அம்மா எதுவும் ஏசிட்டாவளோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு உண்மையை கேள்விப்பட்டேனா மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.
தானே நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா, அவன் ஏமாத்தவே இல்ல அலமேலு. நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். என்னவே சொல்றா? ஆமா அலமேலு, அவரு இப்பதான் நீ பார்த்து பேசினாரு. யாரு? நெட்ட மாதிரியே காதலிச்சானே அவனா? ஆமா, அவர்தான். என்ன சொன்னார் கீதா? நெட்ட மாதிரி எதுக்கு நீ ஏமாத்திட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணான்னு கேட்டாரு. ஐயோ, என்ன சொல்ற? அப்படிதான் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னேன், நெட்ட மாதிரி ஒன்றும் உங்களை ஏமாத்தல, நீங்க தான் அவளை ஏமாத்திட்டியன்னு சொன்னேன். அதுக்கு அவரு நான் ஒன்றும் அவளை ஏமாத்தல, எங்க வீட்டில் தான் கட்டாயப்படுத்தி வேலைக்கு அனுப்பி வச்சுட்டாவே, நான் திரும்பி வரதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சொல்றாரு. ஐயோ, அப்படின்னா அவரு நெட்ட மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரா இத்தனை நாளா? ஆமா, நெட்ட மாதிரி கல்யாணத்து அன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. வந்த அன்னைக்கு கல்யாணம் கேள்விப்பட்டு உடனே அங்க வந்திருக்காரு. அதுக்குள்ள நெட்ட மாதிரி கழுத்துல தாலி ஏறிச்சு, கல்யாணத்தை நிறுத்த முடியலன்னு சொன்னாரு. அப்படியே கல்யாணத்துக்கு வந்தாராமா? நான் பார்க்கவே இல்லையே கீதா. யாருமே பார்க்கல. அவர் பாவம் போல அழுதுட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. இத்தனை நாளா நெட்ட மாதிரி தான் ஏமாத்திட்டா நினைச்சிட்டு இருந்திருக்காரு. என்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு உண்மையே புரிஞ்சுது. நீ என்ன சொன்ன கீதா? நெட்ட மாதிரி ஒன்றும் உங்களை ஏமாத்திட்டு போய் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிடல, அவளும் உங்களையே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னேன். வீட்டில் கட்டாயப்படுத்தி தான் இந்த கல்யாணத்தை நெட்ட மாதிரிக்கு பண்ணி வச்சுட்டாவேன்னு சொன்னேன். அவரும் உடனே நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாரு அலமேலு. ஃபர்ஸ்ட் நெட்ட மாதிரி எதுக்கு இப்படி பண்ணான்னு கோவம் தான் பட்டாரு. அப்புறம் நான் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, நெட்ட மாதிரி வீட்டுக்கு வந்த விஷயம் கூட அவருக்கு தெரியும் போல. அப்படியா? ஆமா, எதுக்கு அவ வீட்டுக்கு வந்தா என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு. அவளுக்கு குடிகாரன் புருஷன் கிடைச்சிருக்கான்னு சொன்னேன். அதுக்கு கூட அவர் ஃபீல் தான் பண்ணாரு. அப்படியே கீதா? ஆமா அலமேலு, கடைசியில அவ புருஷன் கூட நல்லபடியா வாழ்ந்துட்டு போட்டோம், நான் வந்தது இந்த மாதிரி பேசினதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படியே சொன்ன அந்த பையன்? ஆமா அலமேலு, பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்தது. எனக்கு அழுகையா வருது அலமேலு. அவர்கிட்ட உங்க வாழ்க்கை அப்படின்னு கேட்டனா, அதுக்கு நான் அவளை நினைச்சிட்டே வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஐயோ, ரொம்ப பாவம் கீதா. ஆமா அலமேலு, ரொம்ப பாவம். எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாயிட்ட அலமேலு. எனக்கு இது கேட்டவுடனே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்போ என்ன செய்ய கீதா? அலமேலு, அவரே நெட்ட மாதிரி கிட்ட நான் இப்படி வந்தது பேசினது கேட்டதெல்லாம் சொல்ல வேண்டாம் தான் சொல்லிட்டு போனாரு. நம்ம தேவையில்லாம இதை போய் நெட்ட மாதிரிட்ட சொல்லி அவ ஏதாவது நினைச்சுக்கிட்டானா? இப்போ அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு அவ புருஷன் குடிகாரனா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அவன் கூட தான் அவ வாழ்ந்தாகணும். மறுபடியும் அவரை விட்டுட்டு இவரை வந்து கல்யாணம் முடிச்சா அது நல்லா இருக்காதுல்ல அலமேலு? ஆமா கீதா, அது எப்படி நல்லா இருக்கும்? நெட்ட மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையனும் எனக்கு பார்க்க தப்பா தெரியல. அவருக்கு ஏதோ இந்த ஒரு கெட்ட பழக்கம் மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கு, மற்றபடி நல்ல மனுஷன் மாதிரி தான் இருக்காரு. அட்ஜஸ்ட் பண்ணி நெட்ட மாதிரி அவர் கூடயே வாழலாம். இப்போ நம்ம தேவையில்லாம இதை பத்தி நெட்ட மாதிரிகிட்ட போய் சொல்ல வேண்டாம் கீதா. இதை நம்ம இப்படியே மறைச்சிருவோம். அலமேலு, நம்ம மூலியமா இல்லாம வேற யார் மூலியமா அவளுக்கு தெரிய வந்தா அதுக்குள்ள அவ புருஷன் கூட வாழ ஆரம்பிச்சிருவா கீதா. வேற எதை பத்தியோ அவ யோசிக்க மாட்டா. வேணும்னா கொஞ்சம் வருத்தப்படுவா, அவ்வளவுதான். அந்த தம்பியை அப்படித்தானே சொல்லிட்டு போயிருக்காவ, நெட்ட மாதிரிகிட்ட எதுவுமே நீங்க சொல்லாதீங்க, அவன் நல்லபடியா வாழ்ந்துட்டு போட்டோன்னு. நம்ம அவ வாழ்க்கை கெடுக்க வேண்டாம் கீதா. அவரே அவ வாழ்க்கை கெடுக்க வேண்டாம்னு நினைச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது இதை சொல்லி அவ மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம். சரி அலமேலு, அவகிட்ட நம்ம இதை பத்தி பேச வேண்டாம். நல்லபடியா அவ புருஷன் கூட வாழட்டும். ஆனா அருணை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அலமேலு. ரொம்ப வருத்தப்பட்டாரு, அழுதாரு தெரியுமா? அப்படியே கீதா? ஆமா அலமேலு, என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணாரு. நான் நெட்ட மாதிரி ஏமாத்திட்டான்னு தான் நினைச்சேன், ஆனா இப்படி இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொன்னாரு. ஒரு நாள் ஏன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம் அலமேலு. ஏன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வந்திருந்தா கூட கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம். நம்ம எப்படியாவது பிரச்சனை பண்ணி அவரை தாலி கட்ட வச்சிருக்கலாம் தெரியுமா? ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்திருக்காரு. ச்சே, அந்த தம்பிக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல கீதா. எனக்கு இன்னொருத்தர் கூட கல்யாணம் பேசதான் செஞ்சாவ. அதுக்கே எனக்கு மனசு தாங்காம நான் வீட்டை விட்டு வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவர் உயிருக்கு உயிரை காதலிச்ச பொண்ணு கல்யாணத்தையே பார்த்திருக்காரு. மனசு எவ்வளவு வலிச்சிருக்கோம் என்ன கீதா? ஆமால மேலே, அதனாலதான் அவர் சொன்ன உடனே எனக்கு அழுகையா வந்துட்டு. அதான் உன்னை பார்த்து உடனே சொல்லிடலாமேன்னு வந்தேன். இப்பதான் சொன்னாரு? ஆமா அலமேலு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாரு. நம்ம என்ன பண்ண கீதா, முடிஞ்ச வரைக்கும் அவிய வீட்லயும் போய் பேசணும், நெட்ட மாதிரி அம்மாட்டையும் போய் பேசணும். அவிய வீட்லயும் ஒத்து வரல, நெட்ட மாதிரி அம்மாவும் ஒத்து வரல. இவ என்னடானா உடனே கல்யாணம் முடிக்கணும்னாவ.
அவி என்னடானா எங்களுக்கு தெரியவே தெரியாது போயிருங்கன்ட்டாவ. இந்த பையனும் அதுக்கு ஏத்த மாதிரி அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டான். நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு? அதனால தான் நெட்ட மாதிரி மனசை மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆமா அலமேலு, நானும் அவர்கிட்ட அதை தான் சொன்னேன். அவரு உடனே புரிஞ்சுக்கிட்டாரு அலமேலு. ஆனா ரொம்ப பாம்போல போனாரு. கீதா மனசு விரக்தியில ஏதாவது பண்ணிக்கிட்டாருனா? என்ன சொல்ற அலமேலு? ஆமா, நம்ம கிட்ட எப்படி சொல்லிட்டு அவர் வேற ஏதாவது முடிவுக்கு போயிட்டாருனா? ஐயோ, இப்பதான் எனக்கு நீ சொன்ன பிறகு தோணுது. நான் வேணா போய் பார்க்கட்டுமா அலமேலு? கீதா நானும் வாரேன். வேண்டாம் வேண்டாம், நீ வீட்லயே இரு, நான் போய் பார்க்கேன். கீதா, அவர் உங்ககிட்ட எந்த இடத்துல சொன்னாரோ அங்கேயே கொஞ்சம் தேடி பாரு. அங்க இல்லனா வீட்ல போய் பாரு கீதா. அவி அம்மா கேட்டா ஷில்பாவை பார்க்க வந்தேன்னு சொல்லி பேசிட்டு வா. ஷில்பாவா? அவங்க கிட்ட நான் அவ்வளோ பேச மாட்டேனே. சும்மா சொல்லிட்டு போ கீதா, ஏதாவது காரணம் வேணும்ல எதுக்கு ஏன்னு கேட்பாவ. சீக்கிரம் போ, அந்த தம்பி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வா. கொஞ்சம் மனசு தைரியப்படுற மாதிரி 2 வாரத்தை ஆளெல்லாம் பேசிட்டு வா கீதா. எந்த தப்பான முடிவும் எடுத்துறாதீங்கன்னு போய் சொல்லு. சரி அலமேலு, நான் போயிட்டு வரேன்.